இந்த கால வேளையில் நாம் ஒரு வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். பிரைஸ் தி லார்ட். லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 41, 42. லூக்கா 10ஆம் அதிகாரம் 41, 42. யாராவது வாசிங்க. கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. இந்த வசனம் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப தெரிந்த ஒரு வேத பகுதி. இயேசு கிறிஸ்து மார்த்தாளுக்கும் மரியாளுக்கும் இடையில ஒரு நல்ல கருத்துக்களை அவர் பரிமாறினதை நாம் வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து தேவையானது ஒன்றே என்ற ஒரு சத்தியத்தை மார்த்தாளுக்கு சொல்லிக் கொடுத்தார். மார்த்தாள் எத்தனையோ காரியங்களை குறித்து கலங்கி கவலைப்பட்டிருந்த அவளுக்கு ஆண்டவர் ஒரு நீதியை, உண்மையை அவளுக்கு சொல்லிக் கொடுத்தார். அன்பானவர்களே, அநேக நேரங்களில் கர்த்தர் நமக்கு தந்த வாய்ப்புகளை நாம் பயன்படுத்துகிறோமா என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. பல நேரங்களில் என்னுடைய வாழ்வில் இந்த வாய்ப்புகளை பற்றிய ஒரு சரியான புரிதல் நமக்கு இருப்பதாக. வாய்ப்புகள் எப்போது நம்முடைய கதவை தட்டுவதில்லை. அது எப்போதுதான் வாய்ப்புகள் வரும். வாய்ப்புகளை பயன்படுத்துகிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். பலரும் அநேக நேரங்களில் வாய்ப்புகளை தவற விட்டிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து மார்த்தாள் வீட்டுக்கு வந்தது ஒரு பெரிய வாய்ப்பு. எல்லார் வீட்டுக்கும் இயேசு போவதில்லை. ஆனால் மார்த்தாள் வீட்டுக்கு இயேசு வந்தது மார்த்தாளுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு. ஆனால் இயேசு அவள் வீட்டில் இருந்த நேரத்தில் அந்த வாய்ப்பை மார்த்தாள் பயன்படுத்தி கொண்டாளா என்றால் இல்லை. மரியாள் நல்ல ஒரு வாய்ப்பை அவள் பயன்படுத்தி கொண்டாள். அவர் எப்போதும் அங்கே வருவதில்லை, எப்போதோ வருகிறார். அவர் வரும்போது இயேசுவினுடைய உயிருள்ள வார்த்தை அவளுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. இயேசுவின் பாதத்தில் அமர்ந்து செய்திகளை அவள் கேட்டுக்கொண்டே இருக்கிறாள். நல்லா கவனிச்சிங்கன்னா, வாய்ப்புகளை பற்றிய மார்த்தாளுடைய பார்வை எப்படி இருந்தது? வாய்ப்பை அவள் பெரிதாக எண்ணவில்லை. இது ஒரு பெரிய வாய்ப்பு என்று நினைக்கவில்லை. அதை பற்றி அவள் மறந்து போனாள். அவளுக்கு கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தாமல் விட்டுவிட்டாள். இன்னும் கூட அநேகர் தங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்புகளை அவர்கள் விட்டிருக்கிறார்கள். அன்பானவர்கள், நான் ஏற்கனவே சொன்னது போல சில நேரங்களில் நமக்கு வருகிற வாய்ப்புகளை நாம் மறந்து போயிருக்கிறோமா? நிறைய நேரங்களில் எல்லாம் சிலர் அப்படி சொல்லுவார்கள், ஒரு நூல் இலையில் நான் விட்டுவிட்டேன், என் வாய்ப்பை விட்டுவிட்டேன். சிலர் திருமண காரியமாக இருக்கலாம், சில நேரங்களில் வேலை வாய்ப்புகளாக இருக்கலாம், சில நேரங்களில் ஒரு பொருள் வாங்குவதாக இருக்கலாம். ஒரு நிமிஷத்தில் நல்ல வாய்ப்பை இழந்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. என்னிடத்தில் ஒருத்தர் சொன்னார், பாஸ்டர், என்னிடத்தில் வந்து இந்த ஏரியாவில் தான் எனக்கு ஒரு இடத்த வாங்கிக்கோன்னு சொன்னாங்க. வெறும் 3000 தான் கேட்டாங்க. அவங்களே வாலண்டியராக கெஞ்சினாங்க என்கிட்ட வந்து, தயவு செய்து வாங்கிக்கோ, காசு கூட இப்போல்லாம் பிறவு கொடு, இடத்த வாங்கிக்கோன்னு என்கிட்ட கெஞ்சினாங்க. ஆனால் நான் அப்போ பெருசாக நினைக்கல, விட்டுட்டேன். ஆனால் இன்னைக்கு அதை நினைச்சா 1 கோடி ரூபாய் பாஸ்டர், வாய்ப்பை விட்டுட்டேன். சில நேரங்கள் இது போல வாய்ப்புகள் நிறைய நம்முடைய வாழ்க்கையில் வந்திருக்கும். ஆனால் அந்த வாய்ப்புகளை நாம் இழந்து போயிருப்போம். அன்பானவர்களே, ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் அப்படி நடப்பது உண்டு. சிலர் சொல்லுவாங்க, நல்ல மாப்பிள்ளை வந்துச்சு, அந்த மாப்பிள்ளையை விட்டுட்டு இந்த மாப்பிள்ளையை கட்டியிருக்கேன். நான் ஒரு வாய்ப்பு, ஒரு நிமிஷம் தானே விட்டுவிட்டேன், முடிவெடுக்கிறதுல கொஞ்சம் தயங்கிட்டேன். பரவாயில்ல, கொடுத்த மாப்பிள்ளைக்காக தோத்துறோம். நீங்கள் இப்போ நான் சொல்லும் பொழுது தப்பாக யோசித்துறாதீங்க. கடந்தது கடந்து போகட்டும். வாய்ப்புகளை இழந்தவர்களுக்கு நான் சொல்லுகிறேன், வாய்ப்புகள் இழந்ததை பற்றி கவலைப்படாதிருங்கள். இனி வருகிற வாய்ப்புகளுக்காக நீங்கள் அதை விட்டுவிடாதிருக்கும்படி எச்சரிக்கையாக இருங்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். வேலைகளின் கிடைக்க வாய்ப்பை செலவிட்டிருப்பாங்க, நல்ல வேலை. ஆமாம், அந்த நேரத்தில் அன்னைக்கு அது பெருசாக தெரியல. ஆனால் பின்னாடி பார்த்தோம் அந்த வேலை நல்ல வேலைன்னு பின்னாடி தான் தெரியுது. ஐயோ, அன்னைக்கு கூப்பிட்டாங்களே, நான் தானே போகலன்னு சில வாய்ப்புகளை இழந்து விட்டு தவித்து கவலைப்பட்டு அந்த ஒரு நாளை மறக்க முடியாமல் அது வாழ்நாள் முழுசும் அது ஒரு பெரிய காயமாக, தாக்கமாக திரும்ப திரும்ப நினைச்சு ஐயோ அந்த நாளை விட்டுட்டேனே அப்படின்னு பார்க்கும் போதெல்லாம் அந்த ஞாபகம், அதை கேட்கும் போதெல்லாம் அந்த ஞாபகம், அந்த இடத்துல கிராஸ் பண்ணி போகும்போதெல்லாம் அதை பார்க்கும் போதெல்லாம் அந்த ஞாபகம். இங்கே தானே நான் உட்கார்ந்துருக்க வேண்டியது, இங்கே தானே நான் வேலை செய்ய வேண்டியது, என் வாழ்க்கையில் நான் இழந்து போனேனே அப்படின்னா நிறைய கவனங்கள் செலுத்தி. இந்த நான் சொல்லிட்டு இருக்கும் போதே நீங்கள் நினைப்பீங்க, நான் எதை இழந்தேன்னு தெரியலையே, எனக்கும் ஒரு வாய்ப்பு கிடைச்சது பாஸ்டர், நான் அதை வம்பாக விட்டுட்டேன். ஆனால் இன்னைக்கு பார்க்குறேன், ஒரு பொருளை வாங்குறதில்ல, ஒரு வீட்டை வாங்குறதில்ல, அதில் ஒரு சின்ன வாய்ப்பை நான் இழந்துட்டேன் நினைக்கிற தேவனுடைய பிள்ளைகளை நான் மீண்டும் ஒரு முறை சொல்லுகிறேன், இழந்த வாய்ப்புகளை பற்றி கவலைப்பட்டால் வரும் வாய்ப்புகளையும் கூட சேர்த்து இழந்து விடுவோம். அன்பானவர்களே, நீங்கள் கவலைப்படாதிருங்கள்.
இன்னைக்கு இந்த கால வேளையில் செய்தி என்ன அப்படின்னா, இந்த மார்த்தாள் மரியாள்கிட்டருந்து நமக்கு தேவன் சில விஷயங்களை கற்றுக் கொடுக்கிறார். மரியாள் அவள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்பதை நாம் ஆசிக்கிறோம். அன்பானவர்களே, ஸ்தோத்திரம். குறிப்பாக நீங்கள் கவனிங்கள், இழந்த வாய்ப்பை நினைச்சு கவலைப்பட்டீங்கன்னா அடுத்த வாய்ப்பை நம்ம என்ன செஞ்சிருவோம்? இழந்துருவோம். கடந்து போனது போகட்டும், ஆனால் அது பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் இனி வருவதை கவனம் செலுத்த அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறோம். அன்பானவர்களே, நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா, எக்ஸாம் நடக்கும் பள்ளிக்கூடத்தில், பிள்ளைகள் ரொம்ப எழுதுவாங்க. எக்ஸாம் போகும்போது பரபரப்பாக உள்ளே போவாங்க, வெளியில் வரும்போதும் பரபரப்பாக தான் வருவாங்க. வரும்போது பார்த்தீங்கன்னா எல்லாம் என்ன செய்வாங்க தெரியுமா? எக்ஸாம் முடிஞ்சு வெளியே வந்தால் முதல்ல என்ன செய்வாங்க? ஒரு கூட்டம் பயிலும் என்ன பண்ணுவான்னா, புக்கை தூக்கி போட்டு சொருவிட்டு அவன் பாட்டு போயிட்டே இருப்பான். அந்த கொஸ்டின் பேப்பர் அந்த புக்குகளை வச்சு முதுகுக்கு பின்னாடி வச்சுட்டு போயிட்டே இருப்பான். இந்த பொம்பளை பிள்ளையெல்லாம் என்ன செய்யும்னா, அதை வாங்கி 1க்கு 2 3 4ன்னு மார்க்கை போட்டு 98.75 பாஸ்டர் அப்படின்றோம். கரெக்டாக மார்க் போட்டு எனக்கு இவ்வளோ தான் வரும்னு சொல்லும். அதில் ஒரு பிள்ளை சொல்லும், எனக்கு இந்த கொஸ்டின் தப்பாக எழுதிட்டேனே, ஆகா எழுதுனதை அடித்து மாற்றிவிட்டேனே, எழுதுன அடித்து மாற்றிட்டு பதிலை மாற்றிட்டேனே, 1 மார்க்கு போச்சேன்னு உட்காந்து அழுதுகிட்டே இருக்கும் பாருங்க. மறுநாள் மேக்ஸில் 50 மார்க்கு. ஏன்னா சிலர் அப்படி தான் இருப்பாங்க உலகத்தில். மனிதர்கள் பெரும்பாலும் அப்படி தானே. நடந்து முடிஞ்சதை, ஏற்பட்டு போன நஷ்டத்தை, பிரச்சனையை, போராட்டங்களை அதையே மனசில் வச்சு இருக்கிறதுனால அடுத்து செய்ய வேண்டிய வேலைகளை வேகமாகவும் விவேகமாகவும் செய்ய முடியாத அளவுக்கு மனசெல்லாம் அந்த பழைய பிரச்சனை முழுவதும் கிடக்கிறதுனால ஆக்டிவாக வேலை செய்ய முடியல, அடுத்து பயணிக்க முடியல, அடுத்து சிந்திக்க முடியல, அடுத்து திறமையான காரியத்தை பண்ண முடியல. அதை எப்படி சிறப்பாக செய்யணும்னு யோசிக்க நேரம் இல்லை. ஏன்னா மூளையெல்லாம் அடுத்து நடக்க போகிறத திறமையாக செய்யறதுக்காக சிந்திக்காம விடுபட்டு போன இழந்து போனவைகள் தான் சிந்தனையா இருக்கு பாருங்களேன். அதுதான் பெரிய பிரச்சனையா இருக்கு இன்னைக்கு. அன்பானவர்களே, வாய்ப்புகளை இழந்திருந்தா, பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் சந்தித்திருந்தால் அதையெல்லாம் நிறுத்திவிட்டு செய்ய வேண்டியவைகளை செய்யுங்கள். மார்த்தாளோ தனக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளை தான் இயேசுவிடத்தில் கொண்டு போனாலே ஒழிய அந்த பிரச்சனைகளை ஒதுக்கிவிட்டு செய்ய வேண்டியவைகளை செய்ய அவளுக்கு மனதில்லாமல் போனது. அவளை பற்றி இயேசு சொல்கிறார், அவ்வளவு அதிகமாக அவள் கவலைப்படுவதாக இயேசு கண்டுபிடித்தார். நான் இன்னொன்றையும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்து இடத்துல நானாக இருந்திருந்தால் அல்லது நீங்களாக இருந்திருந்தால் நாம் என்ன செய்திருப்போம் என்று யோசியுங்கள். இப்போ நீங்க இதுல பார்க்க கூடாது. உண்மையா நடைமுறையா நீங்க நானே உங்க வீட்டுக்கு வர்றேன், நீங்கள் அக்கா தங்கச்சி 2 பேர் இருக்கீங்க, நான் உட்காந்துருக்கேன், தங்கச்சி எங்காலில் உட்காந்து அவங்க பிரசங்கத்தை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அக்கா உள்ள வேலை செய்கிறாங்க. உள்ளேருந்து சவுண்டு வருது, பாஸ்டர் என் தங்கச்சியை கொஞ்சம் அனுப்பி விடுங்க, சவரை வடிக்கணும், காய வெட்டணும், அல்லது எதையாவது வேலை நடக்குது, வாங்க வர சொல்லுங்க, உமக்கு கவலை இல்லையா பாஸ்டர்னு கேட்டால் நான் என்ன செய்வேன்? என்ன தெரியுமா செய்வேன்? சிஸ்டர் பாவம்ல உங்கள் அக்கா இங்கே உட்காந்துருக்கீங்களே, போயிட்டு அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க. நீங்கள் போனாலும் அது கூட 2 மீன் பொறிச்சு கொண்டு வருவாங்க. ஒரு ஆள் செய்கிற வேலையை 2 வேலையை சொல்லுங்க. ஒரு ஆளை செஞ்சால் கொஞ்சமாக கிடைக்கும், 2 பேர் செஞ்சால் நிறைய கிடைக்கும், நீங்களும் சேர்ந்து போங்கன்னு தான் நான் அனுப்புவேன். நல்லா கூர்ந்து கவனிச்சிங்கன்னா, நடைமுறையாக பார்த்தீங்கன்னா மார்த்தாள் மேலே நியாயம் இருப்பது போல தெரியும். அவள் சரியாக தானே சொல்கிறா, அவள் கஷ்டப்பட்டு தானே வேலை செய்கிறா, வேலையில் உதவி செய்ய தானே கேட்குறா, தப்பாக ஒன்றும் சொல்லலையே, அப்படி தானே செய்கிறான்னு நாம் நினைப்போம். ஆனால் இயேசு கிறிஸ்து மார்த்தாள் சொல்லுகிற வார்த்தையின் வெளிப்பாகத்தின் நேர்மையை விட அவள் உள்ளே இருக்கும் மனதினுடைய குறைவுகளை இயேசு கண்டுபிடித்தார். பல நேரங்களில் இயேசுவினுடைய தீர்ப்பு நமக்கு உண்மையாகவே நியாயமாக தெரியாது, அல்லது நாம் பார்க்கிறது போல இயேசு ஒன்றை பார்ப்பதில்லை. அவர் பார்க்கும் பார்வையானது மனம் சார்ந்தது, முகம் சார்ந்தது அல்ல. இயேசு வெளித்தோற்றம் சார்ந்து பார்ப்பதில்லை, மனம் சார்ந்து பார்க்கிறவர். மார்த்தாள் சொல்லும் வார்த்தைகளை வெளியிலிருந்து பார்த்தால் சரியாகத்தான் இருக்கும். ஆனால் மார்த்தாள் சொல்லும் வார்த்தையின் நோக்கம் என்ன, அவள் சொல்லும் விதம் என்ன, அவள் எதற்காக சொல்லுகிறாள், அவள் மட்டும் போய் வசனம் கேட்கிறார் என்கிற மனசால் சொல்லுகிறாளா, தனக்கு உதவி தேவை என்பதனால் சொல்லுகிறாளா, இவள் மட்டுமே அந்த வேலைகளை
வேலைகளை செய்து முடிக்கும் பக்குவம் அவளுக்கு இருந்திருக்க கூடும். தான் ஒருவளாக அந்த வேலை செய்வதற்கு அவளால் கூடும். ஆனால் நான் இங்கு இருக்க அவள் மட்டும் அங்கு இருக்க கூடுமா? என்னை போல அவளும் வர வேண்டும் என்ற ஒரு மனப்பாங்கில் சொல்லியிருக்க கூடும். இயேசு கிறிஸ்து அதை கண்டுபிடித்தார். நமக்கோ அதை கண்டுபிடிக்க தெரியாது. வெளி தோற்றத்தில் மார்த்தாளை பாராட்டுவோம், ஆனால் உள் தோற்றத்தில் இயேசு பார்க்கிறார். இல்லை, இந்த மார்த்தாளோ பல காரியங்களை கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாள் என்பதை குறித்து இயேசு சொல்லிக் கொடுத்தார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த வேதத்தில் இந்த வசனங்களில் எது ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாடம் என்ன தெரியுமா? ஒன்று, ஸ்தோத்திரம், எது முக்கியம்ன்றத முதல்ல என்ன செய்யணும் பார்க்கணும். ஆண்டவர் சொல்றாரு, மார்த்தாள் தப்பாலாம் செய்யலை, அவள் செய்ததும் சரிதான். அவள் சாப்பாடு செய்கிறாள், இயேசு கொடுப்பதற்காக தான் இருக்க வேண்டும். ஆகவே அவள் செய்வது பெரிய தவறு ஒன்றும் இல்லை, முக்கியமானது. ஆனால் அதை விட இன்னொன்று முக்கியம் ஒன்று இருக்குல்ல, அதைத்தான் மரியாள் செய்து கொண்டிருக்கிறாள். மரியாள் செய்த காரியம் மார்த்தாள் செய்ததை விட முக்கியமானது. முக்கியமானவைகள் பல இருக்கும், முக்கியமானவைகளில் மிக முக்கியமானவை ஒன்று இருக்குல்ல, அதைத்தான் மரியாள் செய்தாள். ஆனால் மார்த்தாளோ அதை செய்ய மறந்து போனாள். இயேசு கிறிஸ்து அவள் சரியாக இயேசு கிறிஸ்து கணித்து சொல்லுகிறாள். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இயேசு கிறிஸ்துவினிடத்திலிருந்து நல்ல வார்த்தைகளை கேட்க அவள் காத்து கிடந்தாள் என்பதை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து சொல்லும் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, மார்த்தாள் மரியாளை குறை சொல்லி கொண்டிருந்தாள். பாருங்க, இன்னைக்கு வந்த விருந்தாள் யாருன்னா இயேசு கிறிஸ்து. வந்த விருந்தாள்கிட்ட தங்கச்சியை போட்டு கொடுக்குறா பார்த்தீங்களா, அது ஒரு வேலை நடக்கும், போட்டு கொடுக்கும் வேலை. அதை சிலர் பக்காவாக செய்வாங்க. போட்டு கொடுக்குற வேலை சிலருக்கு வராது, ஆனால் சிலருக்கு போட்டு கொடுத்தல் அப்படின்றது ரொம்ப எளிதாக வரும். அவங்க அதில் ரொம்ப குறியாக இருப்பாங்க, அதை விவரமாக செய்வாங்க, அதை எப்போதும் செய்துட்டே இருப்பாங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன், தேவனுடைய பிள்ளைகளை, உங்கள் சகோதரியை, உங்கள் தாயை, உங்கள் தகப்பனை, உங்களுடைய மாமியாரை, உங்கள் மருமகளை, உங்கள் வீட்டாரை முன்ன பின்ன தெரியாத ஆள்கிட்ட சொல்லாதீங்க. வீட்டுக்கு வந்த விருந்தாள்கிட்ட போட்டு கொடுக்காதீங்க, குறை சொல்லாதிருங்கள் என்ற ஒரு பழக்கத்தை நமக்கு ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறார். மார்த்தாளோ தன் சகோதரியாகிய மரியாளை இயேசுவினிடத்தில் கொண்டு போய் ஒரு தவறான காரியத்தை சொல்லி வைக்கிறாள், அல்லது மரியாளை தவறானவளாக காண்பிக்க நினைக்கிறாள். ஸ்தோத்திரம், நான் ரொம்ப சரியானவள், நான் உனக்காகத்தான் வேலை செய்கிறேன், நான் ரொம்ப கரெக்டாக இருக்கிறேன், ஆனால் என் சகோதரி சரியில்லை, அவள் வீட்டில் அக்கறை இல்லாதவளாக இருக்கிறாள், எனக்கு உதவி செய்ய மறுக்கிறாள், அதை பற்றி உமக்கு கவலை இல்லையா? அவளை பற்றி நீ தப்பாக நினைச்சிருக்கிறீங்க, அவளை சரியா தெரியல, உமக்கு தெரியாத ஆண்டவரே, அவள் ரொம்ப மோசமானவா, அவள் சோம்பேறி, அவள் வேலை செய்யாதவா, எனக்கு ஹெல்ப் பண்ணாதவா, அங்க உட்கார்ந்துகிட்டான்னு ஆண்டவர்ட்ட அவளை தப்பான ஒரு ஆளாக கொண்டு காண்பிக்கிறாள் தான் அந்த மார்த்தாள். புரியுதா இல்லையா? இதை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளை, ஒன்னே ஒன்று உங்களுக்கு புரிஞ்சுக்கிடுங்க, நம் குடும்பத்தை சார்ந்தவர்களை குறித்து வெளியில் போய் தவறாக சொல்ல வேண்டாம். சில ஆட்கள் அப்படி இருப்பாங்க பார்த்தீங்கன்னா, சில சகோதரிகள் தன் கணவரைய தெருவெல்லாம் சொல்லி வச்சுருக்கோம். எங்கள் வீட்டுக்கார் அது குத்து விளக்கு, அது ஒரு தொடப்பம், நிறையா வச்சுருங்க, அது விளங்காதது போனால் போகுது. அந்த வீட்டு மனுஷனுக்கு என்னென்ன பேர்லாம் வச்சுருப்பாங்க தெரியுமா? நிறைய பேர் வச்சு அந்த விளக்கெண்ணது போது வருது, இப்படியெல்லாம் சொல்கிறாலாம் இருக்குது. நிறைய ஆள் இருக்கு. எப்படி தெரியும் பாஸ்டர் உங்களுக்கு? காதுக்கு வருது இல்லைங்க, காதுக்கு வருதில்ல. ஒன்று உங்களுக்கு சொல்லட்டுமா, உங்கள் கணவரை நீங்கள் பூரா சொல்லி வச்சிங்கன்னா அது உங்களுக்கு ஆபத்து, உங்களுக்கு தான் பிரச்சனை. ஒரு நாள் நான் போயிட்டு ரோட்டில் வண்டியில் நின்றுட்டு அந்த சகோதரி பார்த்தேன். என்ன சிஸ்டர் இப்படி நல்லா இருக்கீங்களா அப்படின்னு. எங்கே நல்லா இருக்கா, அந்த பொம்பளை அவள் பண்ணுற அநியாயம் தாங்க முடியலன்னு சத்தமாக சொல்கிறேன். யார்? மருமகளை. அவள் வந்ததுலேருந்து தான் வீடே துண்டாக போச்சு. உடனே ஏற்ற வீட்டில் ஒரு அம்மா கேட்குது, ஆமாம் அவள் சொல்கிறது உண்மைதான் அப்படின்னு. அப்போ ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம், இந்த மாமியார் தன் மருமகளை அந்த தெருவு பூரா சொல்லி வச்சிருக்கு, அவள் அப்படி அவள் இப்படி என்று சொல்லுது. சில நேரத்தில் மருமகள் மாமியாரை, ஐயோ அந்த பொம்பளை என்ன எப்போ போகுமோன்னு காத்து கிடக்கேன், ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அது போய் மாமியாரை பூரா சொல்லி வச்சிருக்கு. தேவனுடைய பிள்ளைகளை, முன்ன பின்ன தெரியாதவங்க, அறிமுகம் இல்லாதவங்க கூட கேட்கும் அளவுக்கும் உங்கள் குடும்ப பிரச்சனைகளை, உங்கள் வீட்டுக்குள்ள ஒரு பிரச்சனையை போய் எல்லா இடங்களையும் சொல்லி வைக்கிறீர்களே, நீங்கள் மார்த்தாளை போன்றவர்கள். அப்படிப்பட்டவர்கள் மார்த்தாளை போன்றவர்கள். நீங்கள் ஒருவேளை ஊழியரிடத்தில் ஜபத்துக்காக சொல்வது வேறு. அன்பானவர்களே,
நிச்சயமாக சொல்கிறேன், நீங்கள் வேறு யாரிடத்திலும் அப்படி சொல்ல வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். அன்பானவர்களே, பைபிள் ஒரு வசனம் இருக்கு, அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியினால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். பேதுரு 1 பேதுரு 5:7 சொல்றார், அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியினால. உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா அன்பானவர்களே, மனுஷன் விசாரிப்பானா? கர்த்தர் மட்டும்தான் விசாரிப்பாரா? மனுஷனும் விசாரிப்பானா? ஆமாம், மனுஷனும் விசாரிப்பான். ஆண்டவர் விசாரிக்கிறார், மனுஷனும் விசாரிக்கிறான். என்ன வித்தியாசம் தெரியுமா? ஆண்டவர் கேட்க, மகளே ஏன் கவலைப்படுற, என்ன பிரச்சனை உனக்குன்னு கர்த்தரும் விசாரிக்கிறாரு. ஆகாரம் விசாரிச்சார் இல்லையா? அந்த மாதிரி கண்ணீரோடு இருக்கிற, கவலையோடு இருக்கிற தேவ பிள்ளைகளை கர்த்தர் விசாரிக்கிறார். வசனத்தின் மூலமா ஜெபத்தில் விசாரிக்கிறாரு. ஆனால் பக்கத்து வீட்டு அக்காவும் விசாரிக்கும். என்ன நேற்று 12 மணிக்கு ஒரு சம்முன்னு டம்முன்னு ஒரு சவுண்டு கேட்டுச்சு, அம்மானு ஒரு சத்தம் கேட்டுச்சு, என்னன்னு கேட்கு. எதுக்குன்னா அந்த அக்காட்ட பக்கத்து வீட்டு அக்கா கேட்டிருக்கு, சத்தம் கேட்டுச்சு என்னன்னு கேட்டு சொல்லுன்னு அந்த அக்காட்ட சொல்லியிருக்கு. ஆமாம், இவங்களும் விசாரிக்கிறாங்க. எதுக்குன்னா வானொலி நிலையத்தில் எஃப்எம் சொல்றதுக்காக கேட்டிருக்கு அந்த அம்மா. அல்லேலூயா. நல்லா கவனிக்கிறீங்களா? கர்த்தர் விசாரிச்சாருன்னா உனக்கு அற்புதம் செய்வதற்காக. இன்னொரு அக்கா விசாரிக்காகன்னா கொஞ்சம் கவனமாக இருங்க, கடைசி தெருப்பூரம் ஆயிரும். என் கூட ஒருத்த படித்தான், அவனை மறக்கவே முடியாது. சந்திரசேகர்னு ஒரு பையன் என் கூட படித்தான். வேதாகம கல்லூரியில் படிக்கும்போது 3வது வருஷம் தான் எல்லாருக்கும் கல்யாணம் நடக்கும். ஏன்னா அடுத்து ஊழியத்துக்கு போகணும்ல, 3rd இயர் ஃபைனல் வரும்போது எல்லாருக்கும் பெண்ணு பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. முடிக்கும் போதே ஃபிக்ஸ் ஆகிடும். அதில் ஒருத்தன் சொன்னான், என்கிட்ட வந்து என் கூட பழகுவான். அப்போ சொன்னான், செல்வம் வாங்கிட்ட ஒன்று சொல்லணும், நீ யார்ட்டையும் சொல்லக்கூடாது, ஒரு முக்கியமான விஷயம், கோயம்புத்தூரில் எனக்கு பொண்ணு பார்த்துருக்காங்கண்ணா. அப்போ சந்தோஷம்டா, சந்தோஷம், பிரச்சனை இல்லை, நல்லது அப்படின்னு. ஆனால் ஒன்று, யார்ட்டையும் சொல்லலை, நீ யார்ட்டையும் சொல்லக்கூடாதுன்ட்டேன். நானும் சொல்ல மாட்டேன்ட்டேன். அப்புறம் பார்த்தா இன்னொருத்தர் குளிக்க பாத்ரூம் போகும்போது ஒரு சகோதரர் இன்னொரு சகோதரர் சொல்ல, சந்திரி சார் கல்யாணம் ஆன உனக்கு என்கிட்ட சொன்னால் யார்ட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன், நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், நீ யார்ட்டையும் சொல்லிடாதுன்னு என்கிட்ட சொல்கிறா. எத்தனை பேருக்கு புரியுது? கடைசியில் பார்த்தா அந்த சந்திரசேகர் 32 பேர்ட்டி இப்படி தான் சொல்லியிருக்கான். 32 பேர்ட்டையும் நான் உங்ககிட்ட மட்டும் தான் சொல்கிறேன், யார்ட்டையும் சொல்ல எனக்கு பொண்ணு பார்த்துருக்காங்க. ஏண்டா அதுக்கு ஒரு மைக்கை வச்சு பூரா சொல்லிட்டு போயிட வேண்டியதானே? ஏகப்பட்ட பேர் இந்த மாதிரி இருக்காங்க. எப்படின்னா எல்லா இடங்கள்லையும் சொல்லி தீர்த்து கொட்டி வச்சு கிடக்கு. நான் சொல்கிறேன், உங்களுடைய குடும்பத்தை பற்றி தெருவில் சொல்லாதீங்க. உங்கள் சொந்தங்கள்கிட்ட சொல்ல வேண்டியதில்லை. உங்கள் நண்பர்கள்ட்ட நான் சொல்கிறேன், உண்மையாக நெருங்கி பழகர்களாக இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருங்க. எல்லாருக்கிட்டையும் போய் உங்கள் கணவனை பற்றி குறையாக சொல்லாதீங்க. உங்கள் சரீரம், உங்கள் மனைவியை பற்றி குறையாக சொல்லாதீங்க. அது உங்கள் சரீரம். அவள் சரியில்லாமல் கூட இருக்கலாம். அதை நீங்களே சரி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. பெத்த தாயிட்ட கூட உங்கள் மனைவியை, கணவனை போய் குறைச்சி சொல்லணும்னு அவசியம் இல்லை. உங்கள் பாரங்கள் இருக்குமானால் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி உங்கள் பார்ட்னர் இல்லாட்டா ஆண்டவர் சமூகத்தில் வச்சு, ஆண்டவரே நீர் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுங்க ஆண்டவரேன்னு அவர் சமூகத்தில் கெஞ்சினா கர்த்தர் பெரிய மாற்றத்தை கொண்டு வருவார். நீங்கள் கொட்ட வேண்டிய இடம், கவலையை கொட்ட வேண்டிய இடம் தேவ சமூகமாக இருக்கட்டும். தயவு செய்து சொல்கிறேன், உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிற எந்த பிரச்சனையானாலும் சரி, குறைவுகளாக இருந்தாலும் சரி, மார்த்தாளை போல வீட்டுக்கு வந்த விருந்தினர்கிட்ட போயிட்டு சொல்லி தன் குடும்பத்தை சார்ந்த தன் கூட பிறந்தவளை குறித்து அவளை தவறானவளாக காட்டுவதற்கு முயற்சி செய்யாதிருங்கள். ஏனென்றால் மார்த்தாளே, நீ உன் சகோதரியை தவறாக காட்ட நினைத்தாலும் கர்த்தர் உன் உள்ளத்தை ஆண்டவர் அறிவார். மார்த்தாள் யார் என்றும் அவருக்கு தெரியும், மரியாள் எப்படிப்பட்டவள் என்றும் அவருக்கு தெரியும். அவரை தீர்ப்பு செய்வார். எனவே நீங்கள் மனுஷரிடத்திலையும் சரி, எங்கேயும் சரி, நீங்கள் உங்களை மேன்மையாகவும் உங்கள் வீட்டில் இருக்கிற இன்னொருவரை தாழ்வாகவும் போய் தெருவெல்லாம் சொல்வதற்கு நீங்கள் முயற்சி செய்யாதிருங்கள். இதை மார்த்தாள் செய்தால் அது மிக தவறான காரியம். அன்பானவர்களே, நீங்கள் அதிகமாக கவலைப்படாதிருங்கள். மார்த்தாள் செய்த தவறை செய்திருங்க. மார்த்தாள் செய்த இன்னொரு தவறு என்னன்னா, அநேக காரியங்களுக்காக அவர் பற்பல வேலைகளில் கவலைப்பட்டாலாம். அதை செய்யலை, இதை செய்யலை, கவலை இருந்துச்சு. கவலை சில நேரத்தில் சிலருக்கு நியாயமான காரணம் இருக்கும் கவலைக்கு, சிலருக்கு நியாயமான காரணமே இருக்காதுங்க. ஒரு 7 வகுப்பு படிக்கிற ஒரு பையன் படிக்கட்டில் உட்காந்து அழுதுகிட்டு கவலையோடு இருந்திருக்கிறான். அவங்க அப்பா போய் அவனை கேட்டிருக்கிறாரு, ஏன்னா கவலையோடு உட்காந்துருக்கு ஏன் அப்படின்னு கேட்டப்ப அவன் சொல்லியிருக்கிறான், நான் 7 படிக்கிறேன்,
சீக்கிரத்தில் 10 முடிச்சு 12 போயிடுவேன். அப்புறம் காலேஜுக்கு போனோன்னு எனக்கு வேலை கிடச்சிரும், அப்புறம் கல்யாணமும் நடந்துடும், எனக்கு ஒரு குழந்தை பிறக்கும், அது பொம்பளை பிள்ளையாக இருந்துச்சுன்னா அதுக்கு எப்படி கல்யாணம் பண்ணி வைக்கிறதுன்னு கவலையாக இருக்கு. நானா இவன் படிக்கிறது 7 தான். சில ஆட்களுக்கு இப்படி தான் இருக்கும், ஒன்றுமே நடந்திருக்காது, எது 10 வருஷத்துக்கு பின்னாடி தான் ஏதோ நடக்க போகும். இப்போமே அதை தலை மேலே தூக்கி வச்சுக்கிட்டு ஐயோ நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியலையேன்னு கவலைப்பட்டு கலங்குகிற ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. சம்பந்தமே இல்லாத கவலைப்படுற ஆள்லாம் நிறைய இருக்கு. இவங்க பிரச்சனைக்கு கவலைப்படாம 3வது வீட்டு அக்கா பிரச்சனையை தூக்கி தலையில் வச்சிருக்கோம். எத்தனை ஆட்களை பார்க்க முடியும் தெரியுமா? இவங்க பிரச்சனை எதுக்கு கவலைப்படுறீங்க, பாவம் அந்த அக்கா ரொம்ப கஷ்டப்படுதாமேன்னு அந்த அக்கா கவலையை தூக்கி அந்த அக்கா பூரா சினிமா தேட்டருக்கு போயிட்டது. அது புருஷன் அடிச்சு போட்டு போயிருச்சு சண்டையில், அது தேட்டருக்கு போயிருச்சு அந்த அம்மா. இந்த அக்கா என்ன செய்யறான்னா அந்த அக்கா கவலை எடுத்து வச்சுக்கிட்டு அவள் ரொம்ப கஷ்டம், புருஷன் காரணம் போட்டு சண்டையாம வச்சாம என்ன செய்வாளோ ஏது செய்வாளோன்னு அந்த அக்கா கவலை இந்த அக்கா வச்சிருக்கு. அந்த அக்கா சினிமா தேட்டருக்கு போயிருச்சு. ஆமாம், நான் சும்மா சொல்லலை, நடக்கு. நான் சொல்கிறேன் கவலைப்படாதீங்க. பிரைஸ் எல்லாம் கவலைப்படாதீங்க. நான் இன்னொன்று சொல்கிறேன், நீங்கள் கவலைப்படுறதுனால ஏதாவது நடக்கும்னா கவலைப்படுங்க. நான் எப்போதும் சொல்கிறது உண்டு, 1 மணி நேரம் கன்னத்தில் கையை வச்சு படிக்கட்டில் உட்காந்தா ஏதாவது ஒன்று நடக்குதுன்னா 2 மணி நேரமாக மாற்றுங்க. அதை 1 மணி நேரம் கவலைப்பட்டு இப்படியே என்ன செய்வேன் 1 மணி நேரம் இப்படி கன்னத்தில் கையை வச்சு 2 கண்ணீர் வடிச்சிட்டு கவலைப்பட்டீங்கன்னா ஒரு 10,000 ரூபா கடன் அடைக்கணும்னா அதை 4ஆக மாற்றுங்க. 4 மணி நேரமாக கவலைப்பட்டால் என்ன ஆயிரும்? 40,000 கடன் தீர்ந்துடும். கவலைப்பட்டதால் என்ன ஆக போகுது? நடக்க போகிறதில்ல. உங்களுக்கு தூக்கம் இல்லாமல் போகும், உங்களுக்கு பலவீனமாகும், உங்களுக்கு வியாதி வரும். மைனஸ் தான் நிறையா இருக்குது. அதனால தான் கர்த்தர் சொல்கிறாரு, மார்த்தாளே நீ பல காரியங்களை குறித்து கவலைப்படுற, அது வீணான கவலைன்னு அவட்ட சொன்னார். டென்ஷன் ஆகிட்டா மார்த்தாள், அவளுக்கு அது பெரிய பிரச்சனை ஆகிட்டு. நம்ம வாழ்க்கையில் பல நேரங்களில் கோபமும் டென்ஷனும் அப்புறம் மன அழுத்தமும் கவலையும் நிறைய இருக்குது. நான் ஒன்று சொல்கிறேன், பொருளை விட உணவை விட முக்கியம் எதுவென்று கண்ணோக்கி பாருங்கள். அநேக நேரங்களில் சின்ன காரியத்திற்கும் பெரிய விஷயங்களை செய்வாங்க. ஒரு அழகான கண்ணாடி குடுவை, ஒரு 50 ரூபாய்க்கு ஒரு அழகான பொருள் வாங்கி கொண்டு வருவீர்கள். வச்ச இடத்துல திடீர்னு உங்கள் வீட்டில் ஒரு பிள்ளை என்ன செஞ்சிருது, அதை எடுத்து இப்படி பார்க்கும்போது போட்டுரும், கீழே விழுந்துருது. புது மண்டபம் பூரா அலைஞ்சு பார்த்து வாங்கிட்டு வந்தால் நல்லா இருந்துச்சா, கொண்டு வச்சேன்னு உடச்சி விட்டாளான்னு கையை பிடிச்சி இப்படி தூக்கிக்கிட்டு அட்டி விட்டா ரவுண்டு கட்டி வீடு பூரா ஓடுறான். அவன் அடித்து பூரா ஒட்டஞ்சி அந்த கண்ணாடி கூடு உடஞ்ச மாதிரி அவன் மண்டையில் ஒரு ஓட்டை விழுந்து போச்சு, அடித்து அட்டியில். இப்போ அங்கே ஒரு ஓட்டை, இங்கே ஒரு ஓட்டை. இப்போ என்ன செய்ய, அந்த அம்மா மண்டையை பிடிச்சி காப்பித்தூள் வச்சுக்கிட்டு இருக்கு. இந்த ஓட்டையை அடைக்க முடியல. இப்போ என்ன பிரச்சனைனா, இன்னொரு 50 ரூபா கொடுத்தா அது மாதிரி ஒன்று வாங்கி போடலாம். ஆனால் இந்த ஓட்டையை அடைக்கிறதுக்கு என்ன செய்யணும்னே தெரியல. நிறைய நேரங்களில் ஒரு பொருள் மேலே வச்சுருக்கிற அன்பை விட பிள்ளை மேலே வச்சுருக்கிற அன்பு ரொம்ப கம்மியாக இருக்குது. ஒரு வண்டியை வாங்கிட்டு வந்து, ஒரு ஃப்ரிட்ஜை வாங்கிட்டு வந்து புதுசாக வச்ச உடனே 1 ரூபா காயின் வச்சு கோடு போட்டு விட்டுறானே வீட்டில், சுழிப்பையில் வீட்டில் கிடக்கானவங்கள அவனை என்ன செய்ய முடியும்? இங்கிட்டு திரும்புறதுக்குள்ள அங்கிட்டு ஒன்று பண்ணுறான், அங்கிட்டு திரும்புக்குள்ள இங்கிட்டு ஒன்று பண்ணுறான். இப்படி ஒரு கோடு போட்டான், ஆஹா ஒரு கோடு போட்டானே என்ன செய்யணும்? இவனுக்கு கோடு போடுறதுக்கு அந்த அம்மா விளக்குமாற தூக்குது. நீ ஃப்ரிட்ஜில் கோடு போட்டியா, நான் உனக்கு கோடு போடுறேன்னு வரி வரியாக தொடையெல்லாம் வரி வரியாக இருக்குது. பாஸ்ட் வீட்டுக்கு போனால் பாஸ்டர் கோபத்தில் அடித்தோம் பாருங்க, வரி வரியாக கிடக்கு இவனுக்கு. அங்கே ஒரு கோடு தான், இவனுக்கு 10 கோடு கிடக்கு பாஸ்டர், என்னன்னு பாருங்க. கோட்டுக்கு கோடு. நான் உங்களுக்கு சொல்கிறேன், அந்த கோட்டை அழிச்சிடலாங்க. ஆனால் இவனுக்கு உடம்புல உள்ள கோடு இருக்குல்ல, காயங்கள், அது தழும்பாயிடும், மாறாது. நான் சொல்கிறேன், பொருள் வாங்கிக்கலாம், பொருட்கள் பார்த்துக்கலாம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. பொருளை விட உயிர், உடல் ரொம்ப முக்கியமானது. ஆண்டவர் சொல்கிறாரு, ஜீவனை பார்க்கிலும், அமேன் ஸ்தோத்திரம், உணவை ஆகாரத்தை பார்க்கலும் ஜீவனும், உடையை பார்க்கலும் சரீரமும் மேன்மையானது, முக்கியமானதுன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அன்பானவர்களே, மத்தேயு 6:25 வாசிக்கிறேன். ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று நீங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கலும் ஜீவனும், உடையை பார்க்கலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா என்று ஆண்டவர் சொல்கிறாரு. நான் பேசுகிறேன், கவலைப்படாதன்னு பேசுகிற எனக்கு கவலை வருமா? ஆமாம்,
ஆமாம், கவலை வரும். எல்லா மனுஷருக்கும் கவலை வரும். ஆனால் அந்த கவலையை வச்சு தூக்கி சுமக்க ஆரம்பிச்சிடாதீங்க. கவலை வந்த போக்கிலே டிரான்ஸ்ஃபர் பண்ணி எங்கே அனுப்பி விட்ருங்க. அது போயிட்டே இருக்கும், வரும், என்ன செய்யும், போகும். அந்த வர்ற கவலையை பாஸ் பண்ணி விட்டுருங்க. பிடிச்சி நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா அது உங்களோட இருந்துடுறோம். எல்லா மனிதருக்கும் கவலை வரத்தான் செய்யும். ஆனால் கவலைகளை எல்லாம் அப்படியே பாஸ் பண்ணி ஆண்டவர்கிட்ட விட்டுட்டோம்னா, ஆண்டவர் நமக்காக ஏற்கனவே சுமந்தவர். அந்த கவலைகளை மாற்ற அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், அந்த கவலையினாலே உங்களுக்கு நன்மை வரப்போகிறதில்லை, தீமை தான் வருகிறது. எனவே தூக்கி எறியுங்கள். அந்த கவலை உங்களை இன்னும் முன்னேற விடாமல் தடுத்து கொண்டு தான் இருக்கும். இதை விட்டுவிட்டால் நீங்கள் அந்த கவலைகளிலிருந்து வெளியே வர முடியும். இன்னும் பல வெற்றிகளை காண முடியும், இன்னும் ஆசீர்வாதங்களை காண முடியும். கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவதற்கு உதவியாக இருக்கும். நீங்கள் கடந்ததை மறந்து வருங்காலங்களை குறித்து சிந்தியுங்கள். கர்த்தருக்கு நேராய் ஓடுங்கள். எது முக்கியம் என்பதை கண்டுபிடியுங்கள். அன்பானவர்களே, பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் வாசிக்கும் போது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய வேண்டுதலினாலும் ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று வசனம் சொல்லுகிறது. கவலை வரும்போது என்ன செய்யணும்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. தேவனுக்கு அந்த கவலையை தெரியப்படுத்துங்கன்னு ஆண்டவர் சொல்றார். அன்பானவர்களே, தேவையானது ஒன்றே, தேவனுடைய சமூகம். அல்லேலூயா. தேவ சமூகத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்க. அன்பானவர்களே, கவலையை நிறுத்துங்க, ஜெபத்தை ஆரம்பிங்க. இந்த ஒன்றை மட்டும் சொல்லலாம்னு நினைக்கிறேன். கவலைப்படாதீங்க, ஜெபத்தை கூட்டுங்க. பக்கத்தில் உள்ளவங்களுக்கு ஒரு வார்த்தை சொன்னால் நல்லதுன்னு நினைக்கிறேன். கவலைப்படாதீங்க, ஜெபத்தை கூட்டுங்க. பாருங்க, ஜெபிக்கிறவன் கவலையை விடுறான், கவலைப்படுறவன் ஜெபத்தை விடுறான். புரியுதா? ஜெபிக்கிறவன் கவலையை விட்டுறான், கவலைப்படுறவன் ஜெபத்தை விட்டுறான். கவலை வந்துட்டுனா ஜெபம் பண்ணவே முடியாது. இந்த கவலை ஜெபிக்க விடவே விடாது. ஏன்னா அது அதே மனசில் ஆக்கிரமி பண்ணிடும். ஜெபம் பண்ணே மனசு வராது. அப்படியே ஜெபம் பண்ண உட்கார்ந்தாலும் இந்த கவலை தான் வந்துட்டே இருக்கும், வந்துட்டே இருக்கும். ஒரு மனமாக ஜெபம் பண்ண முடியாது. ஏசப்பான்னா கவலை குறுக்க வந்து என்னைய பாரப்பா அப்படிங்கும். இந்த கவலை என்னைய பாரப்பா, என்னைய பாரப்பான்னு தான் சொல்லும். இந்த கவலை ஏசப்பா பார்க்க விடாது. இந்த கவலையை மேலே தூக்கி தூர வைங்க. நீங்கள் மனசில் ஒரு உறுதி எடுங்க, கர்த்தர் எல்லாம் பார்த்துக்கொள்வார்னு ஒரு பெரிய நம்பிக்கை வைங்க. அறிக்கை இடுங்க. நான் செய்கிறது தான் உங்களுக்கு சொல்கிறேன். எதெல்லாம் என் கவலையா என் கண்முன் வருகிறதோ நான் அப்போதெல்லாம் சொல்லுகிற வார்த்தை, நானே வாய் திறந்து சொல்லுகிறேன், கர்த்தர் எல்லாம் நன்மையாக மாற்றுவார்னு சொல்கிறேன். கர்த்தர் நன்மையாக மாற்றுவார். எப்பெல்லாம் என் கண்ணுக்கு முன்னாடி அந்த கவலைகள் வருதோ, எப்பெல்லாம் என்னை சோர்வுக்குள்ளாக்குதோ, எதெல்லாம் எனக்கு கவலையாக தோணுதோ, அப்பெல்லாம் நான் வாய் திறந்தே சொல்கிறேன், கர்த்தர் நன்மையாய் மாற்றுவார், கர்த்தர் தீமைகளை நன்மையாய் மாற்றுவார், அவர் கைவிட மாட்டார், அவர் ஏதாயிலும் ஒன்றை எனக்காக செய்வார், அவர் மிக பெரியவராக இருக்கிறார், நான் தோற்று போக மாட்டேன், கர்த்தர் என்னை ஜெயிக்க வைப்பார்னு திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன். அது பாஸ்டர்மாக்கு தெரியும். நான் திரும்ப திரும்ப அறிக்கையிடுறேன். அன்பானது, நான் அதை தான் செய்கிறேன், நீங்களும் அதை செய்யுங்க. சொல்லிட்டே இருங்க, சொல்லிட்டே இருங்க. இந்த சத்தம் ஆண்டவர் காதலையும் கேட்கும், சாத்தான் காதலையும் கேட்கும். அந்த சத்தம் சாத்தானுக்கு எரிச்சலை தோண்டும், ஏசப்பாவுக்கு நம்ம மேலே ஒரு பெரிய சந்தோஷத்தை கொண்டு வரும். என் பிள்ளை என் மேலே எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கிறான்னு கர்த்தர் நமக்காக இறங்குவார். தேவ பிள்ளைய ஆமென், ஸ்தோத்திரம். நம்பிக்கையா சொல்லுங்க, இயேசு என்னை கைவிட மாட்டார். இதெல்லாம் நான் பார்க்கல, இன்னைக்கு இருக்கிற பிரச்சனையை நான் பார்க்கல. என் தேவன் எனக்காக ஏதாவது செய்வார். இன்னைக்கு மாதிரி நாளைக்கு இருக்க போறதே கிடையாது. தேவன் நினைச்சார்னா ஒரு நாள்ல என் சூழ்நிலைகளை கர்த்தர் மாத்திடுவாரு. கர்த்தர் ஒரு நாள் கைவிட மாட்டார். திரும்ப திரும்ப சொல்லுங்க. ஆண்டவர் செய்யாமல் இருப்பாரா? செய்யாமல் இருப்பாரா? ஹல்லேலூயா. இரண்டாவது ஒரு விஷயம், லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் 22வது வசனத்தில் ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. லூக்கா 18:22. இயேசு அதை கேட்டு வாசிங்க. இன்னும் உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு. இந்த ஒரு வாலிபனும் சொல்லியிருக்கு, ஒரு தலைவனும் சொல்லியிருக்கு. ஆமென், ஸ்தோத்திரம். மத்தேயு புஸ்தகத்தில் அப்படின்னா இவன் ஒரு இளைய தலைவன். இந்த தலைவன் என்ன செய்யறான்? வாலிபன் வந்து இயேசு கிறிஸ்துவை பார்த்து, நான் நித்திய ஜீவனை சுதந்திரிக்க என்ன செய்யணும், என்ன செய்யணும்? நல்ல கேள்வி. இயேசு அவனை பார்த்து, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, உன் தாயின் தகப்பனையும் கணம் பண்ணுவாயாக என்கிற கற்பனைகளை நீ அறிந்திருக்கிறாயே அப்படின்னு சொன்ன உடனே அடுத்து சொல்கிறேன், நான் சின்ன வயசுலேருந்து இதெல்லாம் கை கொள்கிறேன்னு சொல்கிறேன். நல்ல கவனிங்க. இவன் ரொம்ப நல்லவன் தானா? இவன் ஒரு நீதிமான் தானா? ஆமாம், இவன் நீதிமான் தான். நல்லா கவனிச்சிங்கன்னா
இவன் இந்த கற்பனையெல்லாம் கை கொண்டிருக்கிறான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஸ்தோத்திரம் சமாரியா பெண்கிட்ட பேசும்போது உன் புருஷனை கூட்டிட்டு வான்னு சொன்ன உடனே சொல்ற, எனக்கு கணவன் இல்லை. இயேசு கிறிஸ்து இடைமறித்து, நீ ஏன் பொய் சொல்லுகிறாய்? உனக்கு ஏற்கனவே 5 புருஷர்கள் இருந்தார்கள், இப்போது இருக்கிறவனும் உனக்கு கணவன் அல்லன்னு டக்குன்னு அடிச்சார்ல. ஆடி போயிட்டு ஆடி, அதுதான் அவள் வாழ்க்கையை மாற்றிட்டு, என்னை பற்றி இவருக்கு எப்படி தெரியும் என்று அவள் ஆடி போனாள், பயந்து போனாள். அப்பதான் சொல்றா, இவர் தீர்க்கதரிசி, இவர் மேசியான்றா. இன்னொரு இடத்துல சீமோன் வீட்டில் சாப்பிடும்போது பாருங்கள், ஒரு ஸ்திரீ இயேசு கிறிஸ்துவை தொட்டதற்காக, அழுது தொட்டதற்காக, கால்களை துடைத்ததற்காக சீமோன் அவரை பார்த்து மனதிற்குள் இப்படித்தான் நினைத்தான், இவர் ஒரு தீர்க்கதரிசியா இருந்தால் இவள் யார் என்று அவருக்கு தெரியாதான்னு நினைச்சிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஆண்டவர் அடிச்சாரு, சீமோனே நீ என்ன நினைக்கிறாயினாரு. ஆடி போயிட்டான். ஆடி மனதுக்குள் இருப்பதை எல்லாம் ஆராய்ந்து பார்த்து சொல்லுகிறவர், சமாரியா பெண்ணிடத்தின் தவறுகளை சுட்டி காண்பித்தவர், சமாரியா பெண் தான் தவறற்றவள் என்பதை அல்லது சரியானவள் என்பதை சொல்லிக் கொண்டிருக்கும் போதே, இல்லை இல்லை நீ பொய் சொல்லுகிறாய் என்று ஆண்டவர் அவளை திருத்திய தேவன். இவனை பார்த்து, ஏன் பொய் சொல்லுகிறாய்? தாயின் தகப்பனை கணம் பண்ணினாயா அல்லது கொலை செய்யாமல் இருந்தாயா, களவு செய்யாமல் இருந்தாயா என்று குறுக்கிடவில்லை. அவன் சொன்னதை அப்படியே ஏற்றுக்கொண்டார். அப்படியானால் இவன் செய்ததெல்லாம் கரெக்ட் தான். பாருங்க, உண்மையாகவே இவன் கற்பனைகளை கை கொண்டவன் தான், ஒரு நீதிமான் தான், ஒரு உண்மையாய் அன்னைக்கு இருந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில் அவன் ஒரு சரியான மனிதன் தான். ஆனால் 99 காரியங்களை செய்திருந்தாலும் அவன் உள்ளத்துக்குள் இருக்குமா அந்த ஒரே ஒரு குறையை இயேசு பார்க்க தவறவில்லை. அந்த குறையை கர்த்தர் கண்டுபிடிச்சு சொல்றாரு, உன்கிட்ட இன்னும் ஒரு குறை இருக்குன்னு சொல்லி அவனை பார்த்து சொன்னாரு, உனக்கு உண்டானது எல்லாவற்றையும் விற்று தரித்திரக்கூடும். இது எல்லாருக்கும் ஆண்டவர் சொல்லவே இல்லை. அவனுக்குள்ளே இருக்கும் பண ஆசையை கர்த்தர் கண்டுபிடித்தார், பண ஆசையை கண்டுபிடித்தார். இவனை போல எத்தனையோ வசதி படைத்தவர்களை இயேசு சந்தித்தார், எல்லாரையும் பார்த்தபடி சொல்லவில்லை. ஆனால் இவனை பார்த்து தான் சொன்னார், உனக்கு பண ஆசை இருக்கிறது, நீ அதை விற்று கொடுத்து விட்டு என்னை பின்பற்றி வா என்று சொன்னார். இதை கேட்கிற சகோதரனே சகோதரி, இந்த கால வேளையில அவனுடைய வாழ்வில் உள்ளதை கண்டுபிடித்தார். நான் எப்படி சொன்னேன், மார்த்தாளை நாம் பார்த்தால் அவள் நியாயமானவள் போல தெரியும், இவனை பார்த்தாலும் நியாயமானவனை போல தெரியும். இவன் என்ன செய்து விட்டான்? நித்திய ஜீவனை பெறதானே கேட்கிறான், நல்ல கேள்விதானே, வாஞ்சியோடு தானே வருகிறான். அவனை பார்த்து இயேசு இப்படி சொல்றாரு என்று அவனை நியாயமானவனாகவும் இயேசு இவனை புரிந்து கொள்ளவில்லை என்றும் தான் நமக்கு தெரியும். ஆனால் இயேசு கிறிஸ்து அவனுடைய வார்த்தைகளை மட்டுமல்ல, அவன் நோக்கத்தை இயேசு அறிவார். ஒரு மனிதன் பேசுவதை மட்டுமல்ல, அவன் பேசுகிற வாஞ்சை, அவன் பேசுகிற வார்த்தையின் தரம், அவன் எதிர்பார்ப்புகள், இது எல்லாத்தையும் பார்த்து இயேசு மயங்கி போகிறவர் அல்ல. பேசுகிற மனிதனே அல்ல, பேசும் நோக்கத்தையும் இயேசு சேர்த்து பார்க்கிறார். நாம் வார்த்தைகளை பார்த்து மயங்கி விடுவோம், ஆனால் வார்த்தையின் நோக்கத்தையும் சேர்த்து இயேசு பார்க்கிறார். மரியாளே, மார்த்தாளே, நீ சொல்லும் வார்த்தை சரிதான், ஆனால் நோக்கம் சரியில்லை. வாலிபனே, நீ சொல்லும் வார்த்தைகள் ரொம்ப சரி, ஆனால் எதற்காக கேட்கிறாய் என்பது ஆண்டவர் அறிந்திருக்கிறார். நீ நித்திய ஜீவனை பெற வேண்டும் என்பதற்காக நீ கேட்கவில்லை, தான் நீதிமான் என்பதை காண்பிக்கும்படியாக நீ கேட்கிறாய். சிறுவயது தொடங்கி எல்லாம் செய்தேன் என்று சொல்லிக் கொள்வதற்காக கேட்கிறாய். என்னிடத்தை செக் பண்ணுவதற்காக, பரிசோதிப்பதற்காக, இயேசுவை பரிசோதிப்பதற்காக, தான் யார் என்பதை காட்டுவதற்காக கேட்கிற கேள்விதான் அது என்பதை இயேசு தெளிவாய் கண்டுபிடித்தார். நாம் சில நேரத்தில் முகத்தை பார்த்து தப்பா எடை போட்டுருவோம். இயேசு கிறிஸ்து வார்த்தைகளையும் ஆமென் ஸ்தோத்திரம் இருதயத்தின் நோக்கத்தையும் சேர்த்து பார்த்து சொல்லுகிறார். அவனை இப்படிப்பட்ட ஒரு கற்பனைகளை கொடுத்து அவனை அனுப்பி விடுகிறார். இதை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில் எது தவறாக இருக்கிறது? நான் ஒன்றை சொல்லுகிறேன், நான் எதில் குறைவுள்ளவனாக இருக்கிறேன்? இது விசுவாசிகளுக்கானது. நீங்களும் நானும் இவனை போலத்தான், எல்லாம் கை கொள்கிறோம், வாஞ்சியா இருக்கிறோம், ஜெபம் பண்றோம், பரிசுத்தமாவலன்னு நினைக்கிறோம், சபைக்கு ஒழுங்கா வர்றோம், எல்லாம் செய்யறோம், 99 கரெக்டா இருக்கு, ஆனா ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கு. நம்ம எல்லாத்திலையும் 99 சரியா இருக்கு, எங்கேயோ ஒன்று குறை இருக்கு இல்ல, அது கண்டுபிடிக்க வேண்டும். அன்பானவர்களே ஸ்தோத்திரம், அவனிடத்தில் ஒரு குறை இருந்தது, பண ஆசை அவனுக்கு இருந்தது. சில நேரங்களில் விசுவாசிகள் இடத்துல பண ஆசை இருக்கக்கூட, பணம் தேவை, நாம் சம்பாதிக்கிறோம், உழைக்கிறோம், அதெல்லாம் செய்யறோம், ஆனால் மனதில் பண ஆசை என்பது இருக்குல்ல, அது ரொம்ப மோசமானது. என்னவென்றால் அன்பானவர்களே ஸ்தோத்திரம், தேவனை இழந்து பணம் சம்பாதிப்பது அல்லது தேவனை விட்டு விட்டு பணம் சம்பாதிப்பது, சில இடத்துல பணம் தான் வாழ்க்கையின் முக்கியமாக மட்டும் கருதுவது, தேவனை விட பணம் உயர்ந்தது என்று நினைப்பதெல்லாம் பண ஆசை கொண்டு வந்து விடுகிறது. நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய பிள்ளைகளை தவறான வழியில் பணம் சம்பாதிப்பதும் பண ஆசை, தேவனை இழந்து பணம் சம்பாதிப்பதும் பண ஆசை. சொல்லுங்க, தவறான வழியில் பணம் சம்பாதிப்பதும் பண ஆசை, தேவன் சார்ந்த எதையும் இழந்து பணம் சம்பாதிப்பதும்
பண ஆசை இருக்கும். இதில் தான் விசுவாசிகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அநேக நேரங்களில் சகோதரிமார்கள் ஜெபம் பண்ணுவார்கள், ஆண்டவரே என் கணவரை எப்படியாக ரட்சியும், என் கணவருக்கு ரட்சிப்பை தாரும், அவர் ஆலயத்துக்கு வர வேண்டும் என்று கதறுவாங்க கணவனுக்காக. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு போக 1000 கிடைக்கும் என்றால் வேலைக்குத்தான் அனுப்புவாங்க ஒழிய, பரவாயில்லை 1000 கிடைத்தாலும் போகட்டும், 10,000 கிடைச்சாலும் போகட்டும், இன்னைக்கு ஆராதனைக்கு வாருங்கள், கர்த்தர் ஆண்டவர் பார்த்துக் கொள்வார், தேவன் தருவார் என்று தைரியமாய் சொல்லுகிற ஒரு சகோதரி இருந்தால் அவர்கள் தான் பொருளாசை இல்லாத சகோதரி. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றேன்? அவன் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை விட்டுட்டு அவர் போறேன்னு சொல்றாரு. ஒரு சகோதரி என்ன சொல்ல வேண்டும் என்றால், இல்ல பரவாயில்லங்க நீங்க விட்டுருங்க, 1000 போனா போட்டும், சர்ச்சுக்கு வாங்க, கர்த்தர் 2000 தருவாருன்னு ஒரு சகோதரி கணவனை பார்த்து சொல்றாங்கன்னா அந்த சகோதரி பணாசை இல்லாத சகோதரி. இது மாதிரி சகோதரன் அப்படிதான் கர்த்தருடைய ஆராதனை இழந்து, கர்த்தரை விட்டு அவருடைய காரியங்களை, தேவனுடைய காரியங்களை இழந்து, ஒன்றை ஜெபத்தை இழந்து, பரிசுத்தத்தை இழந்து அவன் போய் வேலை செய்வது என்பது அது பண ஆசைக்குரியதாய் காணப்படுகிறது. சிலர்லாம் சொல்லுவாங்க, இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்க செஞ்சுட்டு உங்களுக்கு 10,000 கிடைக்கும், இந்த ஒரு விஷயம் மாத்திரம் செய்யுங்க. ஆனா அது தப்புன்னு தெரியுது. வேலைக்கு சேர்ற இடத்துல அந்த வேலை அப்படிப்பட்ட வேலை தான். அல்லேலூயா. எனக்கே ஒரு முறை சொன்னாரு, கேரளா பார்டர் தாண்டி இதை கொடுத்துருங்க, 1 கோடி கிடைக்கும்னாங்க. அப்போ 1 கோடி வேண்டாம், அவர் ஆசை சர்ச்சை கட்டி போடலாமோ, அந்த காசில் சர்ச்சை கட்ட வேண்டாம், நியாயமானதா இருந்தால் தான் அது சபைக்குள்ளே வரணும். மறக்க முடியும், ஒரு சகோதரி ஒரு நல்ல தங்க மோதிரம் கொண்டு வந்து கொடுத்தாங்க சபைக்கு. அது ஒரு 15 வருஷம் இருக்கும். இந்த மாடியில் இருக்கும்போது அந்த மோதிரம் பெரிய மோதிரமாக இருந்துச்சு. வாங்கிட்டு என்ன கேட்டேன் எப்படின்னு, பாஸ்டர் நான் ஒருத்தட்டம் திருடிட்டேன், திரும்பி கொண்டு போய் கொடுக்க சங்கடமாக இருக்குது, எப்படி கொடுக்கன்னு தெரில, கர்த்தருக்கே போட்டும் அப்படின்னு சொல்லிச்சு. நான் சொன்னேன், முதல்ல கையில் பிடிங்க, கொண்டு போயிட்டு ஒன்று அவங்ககிட்ட கொடுங்க, இல்லைன்னா கீழே கிடந்துச்சுன்னு சொல்லி போலீஸ்லையாவது கொடுத்துருங்க, ஏதோ ஒன்று அந்த பணம் நான் வாங்கவே மாட்டேன்னு சொன்னேன். பணத்துக்காக ஊழியம் செய்கிறதா எங்கேயோ போயிருக்கலாம். அன்பானவர்களே, இந்த பணத்தை நம்பி அல்ல, கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாருங்க. நான் ஒன்று சொல்கிறேன், யாருமே ஹெல்ப் பண்ணலாம்னு கர்த்தர் ஹெல்ப் பண்ணுவார். உண்மையாக நீதியாக ஊழியம் செஞ்சால் போதும். ஆமென், ஸ்தோத்திரம். அன்பான பணம் அவர் தருவாருங்க, அவர் பணம் தருவார், அவர் ஆசீர்வதிப்பார். கரெக்டான பாதையில் மட்டும் போயிட்டே இருந்தால் போதும், சரியான பாதையில் மட்டும் போயிட்டா போதும். ஆமென். கர்த்தர் நம்மளை உண்மையை பார்த்து நம்மளை ஆசீர்வதிப்பார், உண்மையை பார்த்து கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அநேக நேரங்களில் இந்த வார்த்தையை சொல்ல முடியுமா? கணவர் கொண்டு வரக்கூடிய வருமானம் நியாயமான வருமானமானு செக் பண்ணுறீங்களா? ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, எங்கேயோ கணவர் எப்படியோ சம்பாதிச்சு, தப்பான சம்பாத்தியம்னு தெரிஞ்சும் அதில் ஒரு செயின் வாங்கிட்டு வந்தால் வாங்கி அப்படியே கொண்டு பீரோக்கள் வைக்கிறீங்கன்னா பணாசை உள்ள என்ன செய்து இருக்கு. ஆமென், ஸ்தோத்திரம். தேவனை இழந்து, ஆராதனை இழந்து வருகிற வருமானம் பாவமே. தப்பான வழியில் நீங்கள் பணம் சம்பாதிச்சால் அது பாவம் தானே. சகோதரன் அதை கேட்க வேண்டும், சகோதரி தப்பான வழியில் பணம் கொண்டு வந்தால் கேட்க வேண்டும், சகோதரர் தப்பான வழியில் கொண்டு கேட்க, பெற்றோர்கள் தகப்பன்மார் தவறான வழியில் பணம் சம்பாதித்தால் பிள்ளைகள் கேட்க வேண்டும். ஸ்தோத்திரம். நியாயமான வருமானம் மிக முக்கியம். பண ஆசை நியாயமாய் சம்பாதிக்க விடாது, தேவனை இழக்க சொல்லும். அன்பானவர்களே, ஸ்தோத்திரம். பணங்களை வட்டிக்கு கொடுக்க சொல்லும். வேதம் சொல்லுகிறது, வட்டிக்கு கொடுப்பதும் வட்டிக்கு வாங்குவதும் தவறுன்னு சொல்லுது. வட்டி கொடுக்க மிகப்பெரிய பாவம். ஸ்தோத்திரம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் பணத்தை நீங்கள் அநியாயமான வட்டிகள் வாங்குற ஆள்லாம் இருக்கு. சில ஆட்கள்லாம் வட்டிக்கு விட்டு சம்பாதிக்க நினைக்கிறாங்க. நல்ல உலக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வட்டி பணம் வேண்டாம், அது சாபத்தை கொண்டு வரும். சவுண்டு கம்மியாக இருக்கேன், ஒரு அல்லையில சொல்லுங்க. இந்த தவணைக்கு விடுறது, வட்டிக்கு விடுறது, அடகு பிடிக்கிறது, சில அதிலேயே குறியாக இருக்கும். தயவு செய்து அதை செய்யவே செய்யாதீங்க, அது பெரிய தவறாக மாறும். பைபிளில் பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் நமக்கு சொல்லி வச்சிருக்கிறார். ஆமென், ஸ்தோத்திரம். ஒரு நாள் அப்படி செய்யாதீங்க. உங்களால் முடிஞ்சால் யாருக்காவது ஹெல்ப் பண்ணுங்க. தவணை கொடுக்கறது, வட்டிக்கு வாங்கி அடகு வாங்குறது, முன்னாடியே தவளைப்பானையை கொண்டு வந்து கொடுக்குறது, செயினை கொடு, மோதிரத்தை கொடு, வாங்கி காசு கொடுக்குறது, இந்த மாதிரி வேலைகளை தயவு செய்து செய்யாதிருங்க. அது உங்களுக்கு சண்டையும் பிரச்சனையும் ஏற்படும். கொடுக்கலன்னா வீட்டில் போய் என்ன செய்யணும், 4 கெட்ட வார்த்தை பேச வேண்டியது வரும். கொடுக்க மாட்டான், வாசல்ல ஊயின் கத்தணும். அந்த வேலை விசுவாசிக்கு வேண்டாம். உங்க ஜெபமே போயிடும், ஆவி கெட்டு போயிடும், பரிசுத்தம் போயிடும், உண்மை போயிடும், நிம்மதி போயிடும், எல்லாம் போயிடும். உங்க வாழ்க்கையெல்லாம் பிறகு அடுத்த வீட்டு வாசல்னு பணம் கேட்கிற வேலையாவே போயிடுமே ஒழிய ஒரு நாளும் நீங்க ஜெபத்தில் போகவே மாட்டீங்க. ஜெபம் வைக்க முடியாது, ஜெபம் பண்ண மனசு தோணாது. அந்த விஷயம், அந்த வேலை உங்களை கெடுக்கும், உங்கள் விசுவாசத்தை கெடுத்து போக பண்ணும். ஒருபோதும் அப்படி செய்யாது. பணத்திற்காக தவறான காரியத்திற்கு, தவறான பாதையில் போவது நம்முடைய வாழ்க்கையில் ஆபத்தானது. இந்த மனிதனோ எல்லாம் செய்தான், கற்பனையெல்லாம் கை கொண்டான், ஆனால் அவன் வாழ்வில் ஒரு பிரச்சனை இருக்கு, பொருளாசை, பண ஆசை இருந்தது.
சவுல் அவனுடைய வாழ்க்கையில் மிக நேர்த்தியான மனிதன். சவுலை பற்றி வாசித்தீங்கன்னா நல்லா சொல்லியிருக்கு. கர்த்தருடைய நம்பிக்கை, கர்த்தர் கொடுக்கணுன்ற காரியத்தில் உண்மையுள்ளவனாக இருந்தான். நல்ல ஒரு சவுல் தான். ஆனால் எப்போ அவனுக்குள்ள பணாசை வந்துச்சோ, அமலேக்கியரின் கொள்ளை மேலே அவனுக்கு ஆசை வந்து விட்டது. அன்பானவர்களே, வேதத்திலே படிக்கும்போது ஆபிரகாம் அவனுடைய வாழ்க்கையில் ஒரே ஒரு குறை, ஃபுல் விசுவாச வீரன் தான். ஆனால் அவன்கிட்ட ஒரு குறை இருந்துச்சு. திடீர்னு போய் சொல்லிடுவான், தகால்னு போய் சொல்லிடுவான். ஆபிரகாம் பொய், ஈசாக்கும் அப்படிதான் திடீர்னு போய் சொல்ற ஆளு. எல்லாம் கரெக்டு. மோசே ரொம்ப நல்ல மனிதன், நீதிமான், தீர்க்கதரிசி. ஆனால் டக்குன்னு கோவப்பட்டுருவார், அவ்வளோதான். எல்லாம் சரி, 99 சரியானவர்கள் கூட சில நேரத்தில் ஒரு விஷயத்தில் தவறுனவங்க இருக்காங்க. ஆண்டவர் சொல்றாரு ஓகே, 99 ஓகேன்னு ஆண்டவர் சரி டிக் பண்றாரா, கிரீன் ரிங் போடுறாரா? கிரீன் ரிங் எல்லாம் பயன்படுத்த மாட்டாரு, ரெட்டு தான் பயன்படுத்துவாரு. நீ போக வேண்டாம் கானானுக்குள்ளேன்னு கையெழுத்து போட்டார் ஆண்டவர். முடிஞ்சு போச்சு, கால எல்லாம் போச்சு. நம்முடைய வாழ்க்கையில் 99 ஓகேன்ட்டு ஒன்றை கண்டுகொள்ளாமல் விட மாட்டாரு. நம்ம என்ன கூட விட்டுருவோம்ல, 99 பரவாயில்ல, ஒன்று தானே, அப்படியா? அப்படி ஏசு அப்படி கிடையாது. இல்லை, அந்த ஒன்றையும் சரி பண்ணுன்றார் ஆண்டவர், அந்த ஒன்றையும் கரெக்ட் பண்ண சொல்றார் ஆண்டவர். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அந்த ஒன்று தவறா இருந்தா கூட அதுக்கு ஆண்டவர் செக் வைக்கிறார் பாருங்க. அப்புறம் மோசேக்கு ஆண்டவர் அப்படி செய்ததை வேதத்தில் வாசிக்கிறோம். அன்பானவர்களே, பேதுரு சொல்றார், நான் உம்மை நேசிக்கிறேன் ஆண்டவரேன்னு. அவர் நேசித்தான். பவுல் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல ஆண்டவர் முழுமையாக நேசிக்கிற இடத்துல இருந்ததை வேதத்தில் காண முடிகிறது. அன்பார்களே, மூன்றாவது நான் அவனை சொல்ல விரும்புகிறேன். ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். சங்கீதம் 27 4வது வசனத்தை நான் படிக்க போறோம். சங்கீதம் 27 4வது வசனம். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன். தாவீது ராஜா, அவன் ஆசை என்ன? ஆண்டவர்கிட்ட ஒன்னே ஒன்று கேட்குறான், நிறைய கேட்கல, ஒன்னே ஒன்று கேட்குறான். பரபரப்பான ஒரு மனிதன். எப்போதும் அரண்மனையில் விசாரணைக்கு நீதி கேட்டு வருவார்கள் மக்கள். அரண்மனை அதிகாரத்தில் உட்கார்ந்து மக்களுக்கு நீதி செய்ய வேண்டிய ராஜா சொல்கிறான், ஆண்டவரே எனக்கு அதெல்லாம் பெருசாக தெரியல, என் அதிகாரமெல்லாம் பெருசாக தெரியல, உங்கள் ஆலயத்தில் வந்து நான் உட்கார்ந்து உண்மை ஆராய்ச்சி செய்ய வேண்டும், உங்கள் மகிமையை நான் பார்க்கணுன்னு ஆண்டவர்கிட்ட கேட்ட விண்ணப்பம் இயேசுவுக்கு, ஆண்டவருக்கு மிகவும் பிரியமாக இருந்தது. இதை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளை நான் ஒன்று சொல்லட்டுமா? நாம் என்ன ஆண்டவர்கிட்ட கேட்குறோமோ அதை சரியாக கேட்கணுங்க, சரியாக கேட்கணும். அந்த ஒன்றே ஒன்று கேட்குறாருல, சாலமோன் அப்படி கேட்டார்ல, ஆண்டவரே கேட்குற தரிசனத்தில் உனக்கு என்ன வேணும்ப்பான்னு கேட்குறாரு. அவன் சொல்கிறான், ஆண்டவரே திரளான இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்துறதுக்கு எனக்கு ஞானம் போதாது, எனக்கு ஞானத்தை கொடுங்க ஆண்டவரேன்னு சாலமோன் ரொம்ப கவனமாக கேட்டான். கர்த்தர் கேட்ட ஒன்றுக்கு சரியான ஜபத்தை செய்தவனவன். நீங்களும் ஆண்டவர்கிட்ட ஒன்றை கேட்டேன், சரியாக கேளுங்க. ஒரு விவசாயி, இது உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு கதை தான். ஒரு விவசாயி விவசாயம் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு ஏஞ்சல் வந்து நிற்கிறாங்க. உடனே அந்த தூதன் பற்றி கேட்குறான், உனக்கு என்னப்பா வேணும், ஒன்னே ஒன்று கேளு அப்படின்னா அவன் கேட்குறான், நான் தொட்டதெல்லாம் பொன்னாக மாறணும்னு. உடனே அது சாங்ஷன் ஆகுது. பார்த்தா பிடிச்சிருக்கிற அந்த மண்வெட்டியே தங்கமாயிடுது. சந்தோஷம் அவனுக்கு தாங்க முடியல. இனி நான் தங்க மண்வெட்டி விவசாயின்னு வந்து பேர், அதனால தங்க மண்வெட்டியிலே வேலை செய்கிறாரு. அப்புறம் பார்த்தா கொஞ்ச நேரம் ஆச்சு, வீட்டுக்கு இதை போய் சொல்லணும் மனைவி கிட்ட. வீட்டுக்கு ஓடியே வரான், தங்க மண்வெட்டியோட ஓடி வரான். அங்கே பாருங்கப்பா தங்க மண்வெட்டி, நான் தொட்டதெல்லாம் பொண்ணாகும்னு சொல்லி பசிக்குது, சோறை போடுன்னா சோத்தில் கை வச்சா சோறெல்லாம் பொண்ணாகி போச்சு. வாயில் போட்டால் கடுக்குன்னு சாப்பிட முடியல. யோசிக்கிறான், என்னடி பண்ணி வச்சிருக்க சாப்பாடு இப்படின்ட்டு மனைவியை தொட்டா அவ அப்படியே லோத்து மனைவி மாதிரி நிற்கா, அவளும் பொண்ணாய் நிற்கா. வீடு பூரா வீட்டை தொட்டு எல்லாம் தொட்டு பொண்ணாய் இருக்கு. ஐயோன்னு தலையில கை வச்சான், என்னாச்சு? அவனும் பொண்ணாயிட்டான். ஏகப்பட்ட பொண்ணு இருந்து என்னங்க செய்யறது? நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர்கிட்ட கேட்குற ஒன்று கரெக்டாக கேட்கணும். எதை கேட்குறோம் அது ரொம்ப முக்கியம். ஆண்டவரே உம்முடைய மகிமையை காண எனக்கு கிருபை செய்யும், உனக்கு என்ன தேவை என்று அவர் அறிவார். பைபிள் இருக்கு. நான் சொல்லும் முன்பே எனக்கு என்ன தேவைன்னு அவர் சொல்ல, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளால் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நீ எதை கேட்க வேண்டும் என்பது சரியாக கேட்டால் உனக்கு தேவையானதை அவர் என்ன செய்கிறாரா?
தருகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, சரியாய் கேட்க தேவன் கிருபை செய்வாராக. லோத்து விஷயத்தில் நான் ஒன்று ஆண்டவர் வாய்ப்பு கொடுத்தாரு, நீ அந்த மலைக்கு ஓடி போன்னு. அவன் சொல்கிறான் ஆண்டவருக்கு, இல்லை நான் அங்கே முடியாதுன்னு ஃபஸ்ட்டு சொல்கிறான். அப்புறம் ரெண்டாவது சொல்கிறான் தீங்கு என்னை தொடரும்ன்றான். மூணாவது நான் மரித்து போய் விடுவேன்னு சொல்கிறான். 3 காரணங்களை சொல்கிறான். கத்த சொன்ன இடத்துக்கு போகலை. இவன் என்ன கேட்டிருக்க வேண்டுமானால், ஆண்டவரே அந்த மலைக்கு போவதுக்கு எனக்கு கஷ்டமாக இருக்குது, அங்கே போகிற அளவுக்கு பலனை மட்டும் எனக்கு கொடுங்கன்னு கேட்டிருந்தான்னா அவன் போயிருப்பான். ஆண்டவருடைய வார்த்தைக்கு மீறி அவன் கேட்டதுனால, அவன் கேட்டது சோவாருக்கு போகிறேன், போகட்டுமான்னு கேட்குறான். ஆண்டவர்கிட்ட கேட்குறான். சோவார் அவனுக்கு பெரிய பிரச்சனையாக மாறி போனது. வாழ்க்கையில் பல தடுமாற்றங்கள் அவனுக்கு வந்து போனது. சபிக்கப்பட்ட சந்ததியை உடையவனாக மாறி போனான். தேவ பிள்ளைகளை, நாம் கத்தட்ட கேட்பதை சரியாக கேட்க கிருபை செய்யட்டும். நாம் ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது நிறைய கேட்போம். ஆனால் கடைசியில் தேவனை நான் ஏகப்பட்ட ஃபைல் அடிக்க வச்சுருக்கேன், எந்த ஃபைலில் கையெழுத்து போடணுமோ நீங்கள் பார்த்து கையெழுத்து போடுங்கன்னு சொல்லணும் ஆண்டவர்கிட்ட. அதுக்கு என்ன அர்த்தம்? உங்கள் சித்தத்தின்படி எனக்கு தாரும். நான் அதெல்லாம் கேட்பேன், இதெல்லாம் கேட்பேன், ஆனால் உங்கள் சித்தத்து என்படி தாங்கப்பா அப்படின்னு ஆண்டவர் கேட்குறோம். அவராக நம்மகிட்ட கேட்கும்போது சரியானதே கேளுங்கள். ஆமென். தேவ மகிமையை கேளுங்க. தாவீதுக்கு தெரியும், தேவ மகிமையை கேட்டால் அவர் நம்மோடு கூட இருந்தால் மீதியெல்லாம் அவரே தருவார்னு நம்பிக்கையுடையவனாக இருந்தான். 4வது நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். ஒரே லட்சியம் நமக்கு இருக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. ஒன்றை நான் கேட்டேன், ஒரே ஒரு குறை உண்டு. ஆமென். ஸ்தோத்திரம். நம்முடைய தேவை ஒன்றே ஒன்று. ஹல்லேலூயா. தேவையானது ஒன்றே என்று மார்த்தாளுக்கு அவர் சொல்கிறார் இல்லையா? அது மாதிரி லட்சியம். பவுலுடைய வாழ்க்கையில் ஒரு லட்சியம் இருந்தது. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை படிக்கும்போது, சகோதரரே அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன். அவனுக்கு ஒரு லக்கு இருந்தது, லட்சியம் இருந்தது. நான் எதற்கு நேராய் ஓடிக்கொண்டிருக்கிறேன், என் வாழ்க்கை பயணம் எதை நோக்கி போகிறது, எதை அடையப் போகிறேன், லட்சியம் அவனுக்கு இருந்தது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ரொம்ப முக்கியமானது. பலர் நம் வாழ்வில் லட்சியம் இல்லாமலே ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். காலையில் விழிக்கிறார்கள், வேலைக்கு போகிறார்கள், உழைக்கிறார்கள், சம்பாதிக்கப்படுகிறார்கள். அவங்களுடைய நோக்கம் என்ன, அவங்க எதிர்காலம் என்ன, குறிக்கோள் என்ன? எந்த குறிக்கோளுமே இல்லாத வாழ்கிற மக்கள் நிறைய இருக்கிறாங்கல்ல. குறிக்கோள் இல்லாத மனிதர்கள் ஆபத்தானவர்கள். ஆமென். தவறான குறிக்கோள் உடையவர்களும் பிரச்சனைக்குரியவர்களாக இருப்பார்கள். குறிக்கோளும் இருக்கணும், அந்த குறிக்கோள் சரியான குறிக்கோளாகவும் இருக்கணும். ஆமென். என்ன குறிக்கோள் இருக்கோ அந்த குறிக்கோள் சரியாக இருந்தால் தான் நாம் சரியாக போய் சேர முடியும். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்வில் மிக முக்கியமானது உங்கள் லட்சியத்தை கண்டுபிடியுங்கள், உங்களுடைய நோக்கத்தை கண்டுபிடியுங்கள். ஆமென். ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்வில் நமக்காக தேவன் வைத்திருக்கிற அந்த பந்தய பொருளுக்காக ஓடிக்கொண்டே இருக்கிறோம், லக்கை நோக்கி தொடர்கிறோம். பவுல் லக்கை நோக்கி தொடர்ந்தான்னு பைபிளில் படிக்கிறோம். அன்பானவர்களே, 1 கொரிந்தியர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 26 வாசிக்கிறோம். சகோதரரை, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். ஒரு நோக்கத்துக்காக அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு லட்சியம் இருக்கு, ஒரு லக்கு இருக்குது. நான் இதை அடைய விரும்புகிறேன், ஒரு லக்க வைத்திருந்தால்தான் ரொம்ப நல்லது. அன்பானவர்களே, ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்வின் நோக்கங்கள் சரியானதாக இருக்க வேண்டும். உலகத்தில் லட்சியங்கள் எல்லாம் மாறிக்கொண்டே போகும், ஆனால் பரமலக்கு ஒரு நாளும் மாறாது. அது ஒன்றே ஒன்றுதான், அந்த ஜீவ கிரீடம், அந்த நித்திய ஜீவனுக்கு நேராக ஓடிக்கொண்டே இருக்கிறோம். இந்த உலகத்தில் ஒரு மனுஷன் இதை ஒரு குறிக்கோள் வைக்கிறான், கொஞ்ச நாள் அதை மாற்றிடுறான்ல, மாற்றிக்கிட்டே இருக்கிறான். ஒருத்தன் சொல்கிறான் போலீஸ் ஆகணுன்றான், அப்புறம் பார்த்தா மிலிட்ரி ஆகணுன்றான், அதுக்கப்புறம் டாக்டர் ஆகணுன்றான், அப்புறம் இன்ஜினியர் ஆகணுன்றான். 5 வயசுலேருந்து லக்கு மாறி இப்போ 20 வயசுக்கு வரும்போது பல லக்குகள் வந்துடுது ஒரு மனுஷன் வாழ்க்கையில். உலகத்தின் லக்குகள் மாறிட்டே இருக்கும், ஆனால் நித்திய ஜீவன் ஒருபோதும் மாறுறதே கிடையாது. தேவன் நமக்கு தந்த லக்கு தரிசனம் இருக்குல்ல, அது மாறாது. கர்த்தரை நோக்கி ஓடுகிறோம். அன்பானவர்களே, போராடும் நெஞ்சமே நீ புகலிடம் மறந்தாயோ, பாராளும் இயேசு உண்டு, பதறாதே மனமே. பதறாதே, ஆண்டவருக்காரு, பதறாதே நெஞ்சமே, புகலிடம் மறந்தாயோ, பாராளும் இயேசு உண்டு, பதறாதே மனமே. ஆனந்தம் பேரானந்தம் என் அருள்நாதர் சமூகத்திலே, ஆனந்தம் பேரானந்தம் என் அருள்நாதர் சமூகத்திலே. ஆண்டவர் சமூகத்தில் ஆனந்தம் இருக்குங்க. எவ்வளவு கவலையாக இருந்தாலும், எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் அவர் சமூகத்தில் போய் கொஞ்ச நேரம் அவர் மகிமையை கண்டா
சமூகத்தில் ஜெபம் பண்ணா ஆண்டவர் கவலை எல்லாம் மாற்றுகிற வல்லமையுள்ள தேவனா இருக்கிறாரு. வேதத்தை சுமந்தா, வேதத்தை வாசித்தா ஆண்டவர் கவலை எல்லாம் மாத்துறதுக்கு நல்ல வார்த்தையை உங்களுக்கு தருவாரு. உங்களுக்கு என்ன வார்த்தை வேணுமோ சரியாய் கத்தர் கொடுப்பாரு, சரியா கத்தர் கொடுப்பார். எத்தனையோ உங்க வாழ்க்கையில முக்கியமான காரியங்களை நீங்க செய்யலாம். ஆனா அதை விட மிக முக்கியமானது ஆண்டவரும் அவர் சமூகமும். ஆண்டவரையும் அவர் சமூகத்தையும் இழந்து விட்டு நீங்க எவ்வளவு பெரிய வேலை செய்தாலும் அதில் பயனில்லை. நீங்கள் செய்கிற எல்லா வேலையோடு ஆண்டவரும் அவர் சமூகமும் அவர் வார்த்தையும் உங்களுக்கு முக்கியமான தேவையாக இருக்கிறது. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். ஓ ஹல்லேலூயா. கை உயர்த்தி ஒரு சில வார்த்தைகள் மாத்திரம் கத்தட்ட சொல்லுங்க. நல்ல வாய் திறந்த ஆண்டவரே, என்னையும் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவர், நல்லா ஒப்பு கொடுக்கிறேன், என்ன உங்க சமூகத்தில் என்ன அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. இந்த செய்திக்கு பிறகு என் வாழ்வில் ஒரு பெரிய மாற்றம் வரட்டும் ஆண்டவரே, என்னை முழுமையா தருகிறேன் ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட சொல்றீங்களா? இயேசுவின் நாமத்தினால என்னை முழுமையா கொடுக்கிற ஆண்டவர்கிட்ட ராஜா மரியாளை போல ஆண்டவர் அந்த இடத்தை நான் பிடிக்கணும் ஆண்டவரே, உங்க சமூகத்தில் அமரணும் ஆண்டவரே. உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புறேன். ஹல்லேலூயா. பரலோகத்தின் பிதாவே, இந்த கால வேளையில உங்க சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரே. இப்போதும் நாங்கள் வாசித்த வசனங்கள், கேட்ட செய்திகள் எங்கள் மனதில் ஆழமாக இருக்கட்டும். வரும் காலங்களில் இந்த வசனத்தை அப்பியாசப்படுத்த உம்முடைய பிள்ளைகளுக்கு கிருபை பாராட்டும். கேட்ட செய்திகளின்படி வாழ அர்ப்பணிக்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. ஆசீர்வதிங்கப்பா. மரியாளை போல மார்த்தாளை போல பல காரியங்களுக்கு கவலைப்பட்டு கலங்கி நின்றால் இனி ஆண்டவரே உங்க சமூகத்தில் பாரத்தை எல்லாம் இறக்கி வைத்து கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து பயணிக்க கிருபை செய்யுங்க, வழி நடத்துங்க ஆண்டவரே. ஒரு குறைதானேன்னு அலட்சியமா இல்லாம அந்த ஒரு குறையும் சரி செய்ய கிருபை பாராட்டும்படி ஜெபிக்கிறோம். துக்கமுகமாய் போன அந்த வாலிபனை போல அல்லாமல் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஒப்பு கொடுக்க கிருபை செய்யும். ஹல்லேலூயா. தேவனுக்கு என்று கீழ்ப்படிந்து ஒப்பு கொடுப்பதால் என்ன நஷ்டம் வந்தாலும் அதை லாபமாக தேவன் மாற்றுகிறபடியால் ஸ்தோத்திரம். ஆண்டவரே கிருபை செய்யுங்க, வழி நடத்துங்க. பவுலுடைய லட்சியம் எங்களுக்குள்ள இருக்கட்டும், குறிக்கோள் இருக்கட்டும். அந்த பரம தரிசனத்துக்கு கீழ்ப்படியாதவனா இருக்கவில்லைன்னு பவுல் சொன்னாரே, அந்த பரம தரிசனத்தை நோக்கி கடந்து போக கிருபை செய்யுங்க. இந்த உலகம் எங்களை பின்னுக்கு இழுத்தாலும் பரம தரிசனத்தை நோக்கி போராடி ஓடி வெற்றி பெற கிருபை செய்யும். ஜீவ கிரீடத்தை பெறுவரைக்கும் நாங்கள் தளராமல் உடனுமே ஆசீர்வதிங்க ஒவ்வொருவரையும். ஆவிக்குரிய நிலைமையில் மட்டுமல்ல, பொருளாதாரத்திலும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.